அஸ்மத்குருப்யோ நமः. சுவாமி ஸ்ரீ திருமேஷை ஆழ்வாருடைய 87வது பாசுரம் நான்முகன் திருவந்தாதியில். போன பாசுரத்தில் என் ஒப்பார்க்கு தானாய் உளன் அப்படின்னார். சர்வேஸ்வரன் இவ்வாறு உளன் என்பதை யாவர்க்கும் ஓதிய ஆழ்வார் தமது நெஞ்சை பார்த்து நீ அதனை நினைத்திருப்பாயாக என்றார் போன பாசுரத்தில். அவன் என் ஒப்பார்க்கு தானாய் உளன், அவன் அவனுக்கு ஒப்பாய் அவன்தான் இருக்கான் அப்படின்னு அந்த பாசுரத்தில் சொன்னபடி என்னை போல இருக்கிறவர்களுக்கு அவன் ரட்சகனாய் இருக்கான் அப்படின்னு போன பாசுரத்தில் சொன்னபடி தன்னை போன்ற அகிஞ்சனர்களுக்கு, தன்னை போன்ற கைமுதல் இல்லாதவர்களுக்கு இவன் உதவுகிற வழியை விதத்தை பலபடியாக ஆச்சரியமாக நிரூபிக்கிறார் இந்த 87வது பாசுரத்தில். இமயப் பெருமலையோ, இமயப் பெருமலை போல் இந்திரனார்க்கு இட்ட சமய விருந்துண்டார் காப்பார். சமயங்கள் கண்டானவை காப்பான் கார்கண்டன் நான்முகனோடு உண்டான் உலகோடு உயிர். இமயப் பெருமலை போல் இந்திரனார்கிட்ட சமய விருந்துண்டார் காப்பு ஆர். அதாவது வழக்கமான ஆராதனமாக இந்திரனுக்காக சமைத்து பெரிய இமயமலை போல் குவித்து பிரசாதமெல்லாம் பண்ணி அவனுக்கு ஆஃபர் பண்ணுவா. அப்படி பண்ண போது ஒரு தடவை இந்திரனால் அந்த பூஜை பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலாக நம்மை வாழ்விக்கிற இந்த கோவர்தன மலைக்கு அந்த பிரசாதத்தை சமர்ப்பிக்கலாமேன்னு கண்ணன் சொல்லி, குட்டி கண்ணன், அதுவும் சின்ன கண்ணன், அவன் நந்தகோபர் எல்லார்கிட்டையும் சொல்லி அவர்கள் இவனை நம்பி அவன் மேல் அவ்வளவு மகா விஸ்வாசம் கொண்டு அந்த பூஜையை கோவர்தன மலைக்கு செய்வித்தனர். அதனால் இந்திரனுக்கு கோபம் வந்து மழை கொட்டுன்னு 7 நாள் கொட்டி அந்த மழையிலிருந்த ஆபத்திலிருந்து பசுக்களையும் ஆயர்களையும் காப்பாற்றினவன் யார்? இடையர் இல்லை, இந்திரனும் இல்லை, எம்பெருமான். எம்பெருமானே ஆவான் காப்பாற்றினது. அந்த இந்திரனிடமிருந்து காப்பாற்றியவன் எம்பெருமான். வைதிக மதங்களை ஆதியில் கண்டவன் யார்? எம்பெருமான். அவற்றை நிலை குலையாதவாறு காப்பாற்றுபவன் யார்? எம்பெருமான். நீலகண்டனையும் நான்முகனையும் பெரிய ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றுபவன் யார்? எம்பெருமான். இந்த பிரளய காலத்தில் உலகுகளை ஜீவராசிகளோடு உண்டு காப்பாற்றியவன் யார்? வேறு யார் இருக்கா? எம்பெருமான். இமயப் பெருமலை போல் இந்திரனார்க்கு இட்ட சமய விருந்துண்டார் காப்பு ஆர். சமயங்கள் கண்டான் அவை காப்பான் ஆர். கார்கண்டன் நான்முகனோடு உண்டான் உலகோடு உயிர். இமயப் பெருமலை போல், பெரிய இமயமலை போல இருக்கும்படி இந்திரனார்க்காக சமைத்து வைத்த சமயம் விருந்து, வழக்கமான ஆராதனையை உண்டு அப்பொழுது உட்கண்ட போது நேர்ந்த கல்மழையாலாகிய ஆபத்திலிருந்து, அப்பொழுது நேர்ந்த கல்மழை போன்ற அந்த 7 நாள் அந்த கொட்டின மழை, அதிலிருந்து குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞானம் அளந்தபிரான். திருவாய்மொழியில சொன்ன மாதிரி அப்பது காப்பாதை ஆர் காப்பார்? காப்பாற்றினவது யார்? சமயங்கள் வைதிக மதங்களை ஆதியில் சாட்சாத்கரித்தவன் கண்டவன் யார்? அவை காப்பான். அந்த மதங்களை காப்பாற்றினவன் யார்? அவற்றை நிலை குலையாதபடி ரட்சிப்பவன் யார்? கார்கண்டன் நான்முகனோடு காப்பான் ஆர். சிவனையும் பிரம்மனையும் பெரிய ஆபத்துகளிலிருந்து நின்று ரட்சிப்பவன் யார்? உலகோடு உயிர் உண்டான் யார்? உலகங்களையும் உலகங்களில் உள்ள ஜீவராசிகளையும் பிரளயத்தில் உண்டு ரட்சித்தவன் யார்? எல்லாம் எம்பெருமான் அப்படின்னு பதவுரை தெரிவித்து, இமயப் பெருமலை போல் இந்திரனார்கிட்ட சமய விருந்துண்டார் காப்பார்னு வியாக்கியானத்துல ரொம்ப அழகா தெரிவிக்கிறார்கள். அட்டுக்குவிசோற்று பருப்பதமும் தயிர் வாவியும் நெய்யவாரும். பருப்பதம்னா பர்வதம் போல, மலை போல ஒரு சோறு, அதுக்கு நடுவுல குழம்பு ஊத்துற மாதிரி நெய்.
ஸோ அட்டுக்குவி சோற்று பருப்பதமும் தயிர் வாவியும் நெய்யவாரும் பெரியாழ்வார் அருளி செய்தபடி இந்திரனுக்கென்று வருடந்தோறும் வழக்கமாக ஆயர்கள் சமைத்திடும் இமயமலை போன்ற சோற்றை தானே உண்டு. அதெல்லாம் கண்ணனே சாப்பிட்டானா. அதனால் கோபம் கொண்ட இந்திரனால் வர்ஷிக்கப்பட்ட கல் மழை நின்று இடையர்களை காப்பாற்றுவதற்காக 7 நாள் கோவர்தனகிரியை தூக்கி நின்று ரட்சித்தவன் ஆர் காப்பார்? அனுகூலனான இந்திரனே பிரதிகூலனாய் ஆகிவிட்டான். நின்று கல்மழை பொழிந்த போது இடையர்கள் தங்களை தாங்களே ரட்சித்துக் கொண்டார்களோ? இல்லையே, எம்பெருமான் தானே அவர்களை ரட்சித்து காப்பாற்றினான். அதை ஆராய்ந்து பார்க்க கூடாதா? என்னொப்பார்க்கு இவன் உதவினது இங்கு மட்டும் இல்ல, என்ன போன்ற அந்த மாதிரி ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறவளுக்கு காப்பாற்றினது இங்கு மட்டும் இல்ல, பல இடங்களில் உண்டுன்னு எடுத்து காட்டுகிறார். சமயங்கள் கண்டான் ஆர்? அகிஞ்சனர்களான நம்மை போன்ற அடியார்கள் கடை தேறுவதற்காக பல வைதீக மதங்களை ஏற்படுத்தினவன் யார்? மானம் பிரதீபமிவ காருணிகோ ததாத்தின்னு ரங்கராஜஸ்தவத்துல கருணை கடலான சர்வேஸ்வரன் வேதத்தை விளக்கை போல் தருகிறான்னு பராசர பட்டர் தெரிவிக்கிறார். அப்படி வைதிக மதத்தை சாட்சாத்கரித்து இந்த உலகில் பரவச் செய்தவன் யார்? சமயங்கள் அப்படின்னு பன்மையாக சொல்லுவானே ஏன் அப்படின்னா, ஐஸ்வர்ய கைவல்ய பகவத் பிராப்திகள் என்று பல வகையான கோல் பிராப்பியங்கள், பக்தி பிரபத்தி திருநாம சங்கீர்த்தனம் முதலான பல வகை பிராபகங்கள் வைதிக மதமானது காட்டுகிறது. அதை பல மதங்களின் சமுதாயமாகவும் சொல்லலாம். ஆகையால் சமயங்கள் என்கிறார். அகிஞ்சனர்களுக்கு உதவுவதை விவரிக்கும் பிரகரணமாக புறச்சமயங்களை இங்கு சொல்லுவதாக கொள்ளுவது பொருந்தாது. நான் வைதிக மதம் அவைதிக மதம் எல்லாம் சொல்லதாக பொருந்தாது. அறமுயல் ஞான சமயிகள் என்று திருவிருத்தத்தில் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். வித்யா பேதத்தினாலே பல வகைப்பட்டிருக்கும் பக்தியோக நிஷ்டர்களை சமயிகள் என்று அங்கர் பேசினார். அவை காப்பானார். அந்த மதங்களை நிலை குலையாதபடி இன்னிக்கும் ரட்சிப்பவர் யார்? இதுவும் அகிஞ்சனரான அடியார்களை ரட்சிப்பதற்காக அவன் பெய்யும் பரம உபகாரம். கார்க்கண்டன் நான்முகனோடு காப்பானார். பிரம்ம ருத்ரர்களும் ராவணன் இரண்யகசிப்பு போன்றவர்களாலே துன்புற்ற அகிஞ்சனராய் அடையும் போது அவர்களுடைய துன்பத்தை துடைப்பவன் யார்? அல்லது கார்க்கண்டன் நான்முகனோடு உண்டான் உலகோடு உயிர் என்று கூட்டி பொருள் சொல்லலாம். அந்த நான்முகன் ருத்ரன் அவர்களோடு சேர்ந்து எல்லா உலகையும் உயிருண்டு அந்த உயிரையும் உண்டு காப்பாற்றினவன் யார்? அதிகமான ஞான சக்திகளை உடைய பிரம்மருத்ரர்களோடு புழு பூச்சிகள்லேருந்து மற்றுமுள்ள ஜீவர்களோடு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் பிரளயத்திலே அகப்பட்டு கதியற்று திரியும் போது அவர்களை வயிற்றிலே வைத்து ரட்சிப்பவன் இவனே. எல்லாரும் அறியாரோ எம்பெருமான் உண்டு மிழ்ந்த எச்சில் தேவர் அல்லாதார் தாமுலரே பெரிய திருவந்தாதில 11வது பெரிய திருமொழியில தெரிவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். உலகோடு உயிர் உண்டானார். உயிர்களையும் அவற்றிற்கு உறைவிடமான உலகங்களையும் வயிற்றில் வைத்து ரட்சித்தவன் யார்? கஸ்யோதரே ஹரவிரிஞ்சி முகப்பிரபஞ்சகா அப்படின்னு ஆள வந்தார் ஸ்தோத்திர ரத்னத்தில் தெரிவிக்கிறார். யாருடைய திருவயிற்றிலே பிரம்மருத்ரர்களை முன்னிட்ட உலகம் ஒடுங்கிற்று என்று கேட்கிறார். வேதாபகார குருபாதக தைத்திய பீடாத் ஆபத் விமோசன மகிஷ்ட பல பிரதானை கோன்ய பிரஜா பசுபதி பரிபாதி கஸ்ய அதுல தஸ்யோதரே ஹரவிரிஞ்சி முகப்பிரபஞ்சகா. வேதாபகாரம் வேதத்தை அபகாரம் பண்ணினது, தந்தை தலையை கிள்ளிய பெரும் பாவம், அசுர பீடை முதலான ஆபத்துகளை அகற்றி பெரும் பலன்களை தந்து பிரம்மருத்ரர்களை ரட்சிப்பவன் யார்? இந்த ஸ்தோத்திர ரத்னத்தினாலே அருளி செய்தார் என்பது ஸ்பஷ்டம். ஸ்தோத்திர ரத்னத்திலே ஆள வந்தார். இந்த பாசுரங்களிலிருந்து அருளி செய்கிறார். அடியேன் தன்யோஸ்மே. ஆழ்வார் திருவடிகளே சரணம்.